உங்கள் வீட்டில் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சுருக்கீங்களா? சைட் டிஷ் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போ இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு 2 வரமிளகா, பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் கொரகொரப்பாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ ரெசிபி செய்கிறதுக்காக ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அதை வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இது காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும், அதுக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சமாக நல்லா கொதித்து வரதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் சீவி வச்சுருக்காங்க, தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன். இப்போ அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி உருளைக்கிழங்கு எடுத்து இருக்கேங்க. அது அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். அப்போ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை முழுமையாக தீயை குறைச்சிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு இடையில் இந்த மாதிரி மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கரிஞ்சு போயிடாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ மறுபடியும் பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு நல்லா மசாலா அந்த உருளைக்கிழங்குல ஒட்டி பிடிச்சி வந்திருக்கு. ரொம்பவே சூப்பரான ஒரு அருமையான சைட் டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.